ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து வரமிளகா போட்டு எந்த மசாலாவும் கிடையாது. அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒன்று கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய். தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு சீரகம் சோம்பு போதுங்க. எண்ணெய்க்குள்ளே கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா வதக்கி விடணும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை வரமிளகாயும். இந்த வரமிளகா வந்து காரமே இருக்காது, அதனால் இதை வந்து போட்டிருக்கிறேன். காரமான உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமான மிளகா போட்டுங்க. இதுக்கு மெயின் இதனோட டேஸ்ட்டே வரமிளகா தாங்க. வரமிளகா போடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகா போட்டு அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஃப்ரை இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். தொட்டுக்கறக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா போட்டுக்கிறோம், வால்வாலாக கட் பண்ணி, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. அப்பப்போ கிளறி மட்டும் விடணும். மூடியும் போடக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டிங்கன்னா ஃப்ரை ஆகாது, கொஞ்சம் நொத்தான போயிடும். அப்பப்போ கிளறி மட்டும் விடணும். இது ஒரு 10 to 5 நிமிஷம் தாங்க. தன்னால் வதங்கிடும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நீங்கள் பொடி உப்போ கல் உப்பு எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் வணங்கினோன்னே தான் மூடி போடணும், உடனே மூடி போடக்கூடாது. இப்போ வந்து தேவையான தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடுறோம். வெந்துருச்சு. அப்பப்போ கிளறி விட்டோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார், புளிக்குழம்பு, கலவை சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இது வந்து கீரை கூட்டுக்கு பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொத்தமல்லி துவையலும் கீரை கூட்டும் இதுவும் பண்ணியிருந்தேன். அடுத்து இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய்.